ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்சலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதன்கிட்ட மனசு விட்டு மனம் முடைஞ்சி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு செம்மையாக வந்து முட்டிக்கிட்டாங்க. அது வந்துட்டு என்னென்னா அவரோட மனசுக்குள்ளே வந்துட்டு ஒருவேளை இந்த பொண்ணு கேம் விளையாடுதோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா வந்தவொடனே இவனோட வலையில் அவன் தான் என்னை வந்து அவன் தான் விழ வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வந்து பிளேட்டு திருப்பிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கார். அந்த டைம் விஜய் பார்வதி கொஞ்சம் மனசு விட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நைட் ஆகிடுச்சு. விஜய் பார்வதி அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்தம்மா நீ இப்படி தான் பேசுவேன், அதுக்கப்புறம் அங்கே பாரு கேமரா அப்படின்னு சொன்னாலும் என்னை கலாய்ப்பேன், நிஜமாலே அங்கே பாரு அப்படின்றாரு. போய் கம்முன்னுறா கொஞ்ச நேரம். என்ன சொல்லுவாங்களே ப்ராங்க், அங்கே பாருங்கள் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சொல்லும்போது, டேய் நான் சத்தியமாக அந்த மாதிரி நினச்சி பண்ணலடா, நான் மனசில் பட்டு அப்படியே சொல்லிடுவேன்டா. ஆமாம் நான் பார்த்தேனே, ஆதர் இருக்கும்போது அப்படி தானே பேசினேன் அப்படிங்கும்போது, இல்லைடா நீ ஆதர் இருக்கும்போது எப்படி கலாய்ச்ச, எனக்கு அந்த மாதிரி கலாய்ச்சி பேச வரமாட்டுது, நான் எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுறேன். சொல்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும், நீ வன்மத்தில் பேசுகிறேன்னு கலாய்க்கிறாங்க. நான்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன் நல்லா யோசிச்சுப்பார் விஜய் சேதுபதி அவங்ககிட்ட. நான் உண்மையிலேயே இம்பர்ஃபெக்டரா, இதை வந்துட்டு இது நான் எப்படி கோத்ரூ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதுவும் வந்துட்டு எனக்கு அவ்வளோ அடி விழுந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னா கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகிடுவேன். அதேமாதிரி இங்கே வந்துட்டு எனக்கு ஆறுதல்னு யார், நீ தானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச சொன்னாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமரு சொல்ல, சரி விடு ஓவராக பேச வேணாம், நெக்ஸ்ட் வீக் வேறு வந்துட்டு தலை டாஸ்க் வருது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைடா நான் ஒரு முடிவில் தான் இருக்கேன், கண்டிப்பாக வந்து பக்காவாக பண்ணோம். அதே மாதிரி ஆனால் நான் மனசார யாருக்கும் கெடுதல் நினச்சதே இல்லை சத்தியமாக. அதே மாதிரி நான் நினைப்பேன் ஒரு சில விஷயங்கள், அது கரெக்டாக வந்துட்டு அசம்ஷன் நினைக்கிற விஷயங்கள், அனலைசஸ் பண்ணுற விஷயங்கள் ஓரளவுக்கு கரெக்டாகவே செட் ஆகும். அது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அவர் அப்படியே காலையில் வந்து ஒரு இது இருந்துச்சு பார்த்திங்களா, அது இல்லை, அப்படியே ஒரு மாதிரி உண்மை கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா காலையில் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்தார். அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது அவருக்குள்ளே ஹர்ட் ஆகி சொல்லிட்டார், ஒரு வார்த்தை அப்பயே விட்டார். இனிமேல் நீ திரும்ப இந்த மாதிரி பண்ணனா உன் கண்ணு முன்னாடி எப்பயுமே வரமாட்டேன் ஜென்மத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரெண்டு பேருக்கும் நேச்சுரலாக நடந்துச்சுன்னு ஒத்துக்கோ, நான் தான் வலையை விரிச்சு நீ அதில் வந்து விழுந்தேன்னு சொல்லாத, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒன்று. அதே மாதிரி வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் வர டைமில் இந்த மாதிரி நீ பேசணுன்னா வர்றவங்க என்ன போட்டு குமுறு கஞ்சி காய்ச்சினா என்ன பண்ணுறது, நான் நீ எஸ்கேப் ஆகிடுவேன், நான்லாம் மாட்டிப்பேன். அது உண்மையை நீ சொல்லிட்டு போ, ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லு, அதை விட்டு நீ அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு. ஆனால் அவங்க காமெடியாக தான் யூஸ் பண்ணாங்க, அது இவருக்கு வந்துட்டு ஒரு ஹர்ட்டை கொடுத்துச்சு. இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் மனசார வந்துட்டு அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லலை, காமெடியாக சொன்னாங்க. பட் ஆனால் அமித் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் அப்படியே பூதாகரமாக வெடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காலையில் கண்டிப்பாக திரும்ப ஒன்றா ஆகப்படுறாங்க. அதே மாதிரி அதனால தான் கமருதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் தலை டாஸ்க் இருக்குது. ஏன்னா அவங்க டாஸ்க்கில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இப்போ தலை டாஸ்க்கு வந்து 4 பேர் போட்டியிட போகிறாங்க. கனி, விஜய் பார்வதி, கமருதீன், ஆதிரி. திவ்யா வேறு ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, நீ முடிஞ்சால் தலையை காட்டு அப்படின்னு. அவங்க சொன்னாங்கல்ல, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு தலையை எப்படி ஆனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு டக்குன்னு சான்ஸ் கிடச்சிது. இவருக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த வாட்டி டைம் சூப்பராக ஒன்று அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் யார் வந்தாலும் சரி, ஏன்னா கனி ஆல்ரெடி வந்துட்டாங்க, ஆதரவு வரப்போகிறது கிடையாது, போயிடுவாங்க இந்த வாரத்தோட. மீதி இருக்கிறது 2 பேர், விஜய் பார்வதி எனக்கு கமருது, 2 பேருமே இது வரைக்கும் கேப்டனாக வந்ததில்லை. நான் ரொம்ப அவலாக இருக்கேன். 2 பேரில் யார் வந்தாலும் சரி எனக்கு ஹாப்பி தான். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.